இன்றைக்கி ஆர்டர் 38 பார்க்க போகிறோம். அரெஸ்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் நீதிமன்றத்தோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் செய்யக்கூடிய பவர்கள்னு பார்த்துட்டு வரோம். ஏன்னா அட்டாச்மெண்ட்டு ஆஃப்டர் இபி கூட பின்னால் வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இது அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டுகளை நாம் இதில் பார்ப்போம். இந்த ஆர்டரில் இதை பற்றி சொல்லுவாங்க. அரெஸ்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு 38. ரூல் நம்பர் 1, டிஃபெண்டன்ட் டு ஃபர்னிஷ் செக்யூரிட்டி ஃபார் அப்பியரன்ஸ் where at any stage of suit other than a suit of the nature referred to in class A to D of section 16. இதில் என்னன்னா 16ல் செக்ஷன் 16ல் சூட்டு எங்கெங்கே போடணும்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 6 கேஸு சொல்லுவாங்க. 6ல் இந்த 4க்கு இது வேண்டான்னு விட்டுருதாங்க. இந்த 4 என்னன்னா ரெக்கவரி ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று, பார்ட்டிஷன் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, ஃபோர்க்ளோஷரு, டிட்டர்மினேஷன் ரைட் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. இந்த 4 எப்படின்னு சொன்னால் இந்த 4லையும் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்படியே அவன் வரலன்னா என்ன ஆகும்? எக்ஸ்பர்ட்டின்னு டிகிரியை கொடுப்பாங்க, அவன் பாதிக்கப்பட்டவன் ஆவான். அதனால் அவனுடைய அப்பியரன்ஸை வர வைக்கிறதுக்குன்னு பெரிய ப்ரொசீஜர் வேண்டாங்கலாம் இந்த 4ஐயும் விட்டுட்டாங்க. வேறு 2 இருக்குது, அது டேமேஜஸ் சம்மந்தப்பட்டது. இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்கு நீ டேமேஜ் உண்டாக்குனா அதனால் எனக்கு டேமேஜ் வேணும்னு கேளுது. அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி தொடர்புடையது. அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும்தான் செய்ய முடியுங்கிறதுனால இந்த 4ஐயும் விட்டுட்டாங்க. where at any stage of suit other than a suit in the nature referred to clauses A to D of section 6. அப்போ செக்ஷன் 16ல் இந்த 4 தவிர வேறு உள்ளதில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்காங்க. By affidavit otherwise, in the following cases, the court may issue a warrant to arrest the defendant and bring him before the court to show cause why he should not furnish security for his appearance. ஒரு வாரண்ட் கொடுத்து அவனை பிடிச்சி நீதிமன்றத்துக்கு கொண்டு வா, உன்னைய நான் செக்யூரிட்டி கொடுக்கன்னு நான் ஏன் ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்காக நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம். அது என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கணும்? அதாவது 4 வகையான கேஸை ஒதுக்கிட்டோம், 2 வகையில் மட்டும்தான் வச்சுருக்கோம். அந்த 2 வகையில் ஒரு அஃபிடவிட் கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவனை பிடிச்சி கொண்டு வாங்க, அவன்கிட்ட நான் செக்யூரிட்டி கொடுத்தான்னா அவனை வெளியே விட்டுறதோ, இல்லாட்டா செக்யூரிட்டி இல்லைன்னா உள்ளே வைக்கணும். அதுதான் அரெஸ்ட்டு செக்யூரிட்டின்னு வரும். என்ன மாதிரி சூழ்நிலையில் செக்ஷன்ல ரூல்லையே சொல்லுவாங்க. இன்டென்ஷன் டு அப்ஸ்ட்ரக்ட் ஆர் டிலே. அவன் என்ன செய்தான்? நீதிமன்ற வழக்கை தாமதிக்கணும் அப்படின்னு செய்தான். வித் இன்டென்ட் டு டிலே ஆர் டு அவாய்ட் த ப்ராசஸ் ஆஃப் கோர்ட் ஆர் டு அப்ஸ்ட்ரக்ட் ஆர் டிலே த எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ டிகிரி தட் மே பி பாஸ்ட் அகேன்ஸ்ட் ஹிம். Defendant are absconded or left to the local limits. Defendant is about to abscond or leave the local limits. Defendant has disposed of or removed from the local limits his property or any part thereof. இப்படி அவன் அதை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அல்லது the defendant is about to leave India under circumstances affording reasonable probability that he will be obstructed or delayed or execution. அவன் இந்தியா விட்டு வெளியே போகிறான். இப்படி உள்ள சூழ்நிலைகளில் நீங்கள் அவனை பிடிச்சி கொண்டு வர்றதுக்கு உத்தரவு போடலாம், வந்துட்டு செக்யூரிட்டி கேட்குறதுக்கு. However, defendant shall not be arrested if he pays to the officer entrusted with the execution of warrant any sum specified in the warrant as security to satisfy the plaintiff's claim. பிளைன்டிஃப் ஒரு 1 லட்ச ரூபா கேட்டு கேஸ் கொடுத்துருக்காரு. அவன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நிற்கான், வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நீ போகக்கூடாதுன்னு இவங்க போய் தடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர போவையில் அவன்கிட்ட அந்த வாரண்ட் கொண்டு வர ஆஃபீஸர்கிட்ட 1000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு செக்யூரிட்டியை கொடுத்தா போதும். The warrant any sum specified in the warrant as specified to satisfy the plaintiff's claim. Such sum shall be held in deposit by the court. அதை நீதிமன்றத்தில் டெபாசிட்டாக வச்சுருப்பான் இந்த வழக்கு முடிந்த வரைக்கும். அப்போ அவன் போனாலும் பரவாயில்ல, இந்த வழக்கு முடிஞ்சால் இவனுக்கு ஃபேவராக முடிஞ்சால் இந்த பணத்தை கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா திருப்பி கொடுக்க போகிறாங்க.
இது நம்பர் 1ல் சொல்லுவோம். ரூல் நம்பர் 1ல் ரூல் நம்பர் 1 டிஃபெண்டன்ட் டு ஃபர்னிஷ் செக்யூரிட்டி ஃபார் அப்பியரன்ஸ். இனி ரூல் நம்பர் 2 செக்யூரிட்டி. Where the defendant fails to show such cause, the court shall order him either to deposit in court money or other property sufficient to answer the claim, or furnish security for his appearance any time when called upon while the suit is pending and until satisfaction of the degree other. இவன் என்ன கோர்ட்டில் மணி கொண்டு வந்து கொடுக்கணும், பணமாக கொடுத்துடணும். அவன் சரியான காரணம் எதுக்காக என்ன செய்த நான் வெளிநாட்டு போகிறான்னு சொல்லலான்னு சொன்னால், வேர் ஹீ ஃபெயில்ஸ் டு ஷோ சச் காஸ், பணமாக நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணணும், இல்லாட்டா ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி கொடுக்கணும். அது இல்லைன்னா ஃபர்னிஷ் செக்யூரிட்டி ஃபார் அப்பியரன்ஸ். நீங்கள் கிரிமினல் கேஸில் படிச்சிருப்பீங்க, பெயிலுன்னு, பெயிலில் ஷூரிட்டி கொடுத்தாரு அப்படின்னு. இங்கே அதைத்தான் செக்யூரிட்டின்னு மீன் பண்ணான். செக்யூரிட்டி ஒயில் ஃபர்னிஷ் செக்யூரிட்டி ஃபார் ஹிஸ் அப்பியரன்ஸ் அட் த டைம் வென் கால்ட் அப்பான், வரும்போது அவன் வந்துடுவான் அப்படிங்கிறது. த கோர்ட் மே மேக் சச் ஆர்டர் இஃப் இட் திங்ஸ் ஃபிட் ரிகார்ட் த சம் விச் மே ஹேவ் பீன் பெய்ட் பை த டிஃபெண்டன்ட். அவன் கொண்டு வரவன்ட்ட பணம் கொடுத்துருந்தானா அது சம்பந்தமான உத்தரவும் இதில் கொடுக்கலாம். எவ்ரி ஷூரிட்டி ஃபார் த அப்பியரன்ஸ் ஆஃப் தி டிஃபெண்டன்ட் ஷால் பைண்ட் ஹிம்செல்ஃப் இன் டிஃபால்ட் ஆஃப் சச் அப்பியரன்ஸ் to pay any sum of money which the defendant may be ordered to pay in the suit. ஷூரிட்டி, அவனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்காரு டிஃபெண்டன்ட்டுக்காக. he shall bind himself in default of such appearance, அவர் வரலன்னா, to pay any sum of money which the defendant may be ordered to pay in the suit. இந்த வழக்கில் இந்த டிஃபெண்டன்ட் இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கடைசியாக நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் போது அந்த பணத்தை கொடுக்க இந்த ஷியூரிட்டி கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத ரூல் நம்பர் 2ல் பார்ப்போம். ரூல் நம்பர் 3 ப்ரொசீஜர் ஆன் அப்ளிகேஷன் பை ஷூரிட்டி டு பி டிஸ்சார்ஜ். அந்த ஷூரிட்டி வராரு, கொடுத்தாரு, கொஞ்ச நாள் இவன் போகிற போக்கு சரியில்லை, நான் ஷூரிட்டி அனுன்னா கடைசி நான் தான் முழு பணமும் கொடுக்க வேண்டியிருக்குன்னு அவருக்கு தெரியுது. அந்த சூழ்நிலையில் என்ன செய்தார், ஷூரிட்டி நீதிமன்றத்தில் வந்து ஐயா என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்கன்னு கேட்காரு. இதே ப்ரொசீஜர் அங்கே கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லையும் இருக்குது. பெயில் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு பாதியில் வந்து இவன் போகிற சரியில்லை, நம்மளை பாதிக்கப்படுவோன்னு சொன்னால் பெயில் கொடுத்தவர் வந்து என்ன ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்கலாம், டிஸ்சார்ஜ் கேட்கலாம். அதே ப்ரொவிஷன் இங்கே வச்சுருக்கோம். அப்ளிகேஷன் பை ஷூரிட்டி டு டிஸ்சார்ஜ். A surety for the appearance of a defendant may at any time apply to the court வந்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு. ஆன் அப்ளிகேஷன் கோர்ட் ஷால் சம்மன் த டிஃபெண்டன்ட். அவன் விட்டுட்டு போகிறாங்க, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு, நீ வேற ஒரு ஷூரிட்டியை கொண்டு வா, இல்லாட்டா ஒன்றை பிடிச்சி உள்ளே வைக்கன்னு சொல்ல போகிறாங்க. அவன் அப்படி கூப்பிட்டதுக்கு வரலையா, சம்மன் கொடுத்ததுக்கு வரலையா, அவனை பிடிச்சி கொண்டு வந்து நீதிமன்றம் முன்னால் நிறுத்துவாங்க. என்னென்னு கேட்க போகிறாங்க, வந்து இவன் போகிறான், ஷூரிட்டியாக நிற்கலை, நீ வேற ஒரு ஷூரிட்டியை கொண்டான். ப்ரொசீஜர் வேர் டிஃபெண்டன்ட் ஃபெயில்ஸ் டு ஃபர்னிஷ் ஷூரிட்டி ஆர் ஃபைண்ட் ஃப்ரெஷ் செக்யூரிட்டி. அவனால் ஒரு ஷூரிட்டியை கொடுக்க முடியலை அல்லது ஒரு செக்யூரிட்டி புது ஆளை கொண்டு வர முடியலைன்னா என்ன. வேர் த டிஃபெண்டன்ட் ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை வித் எனி ஆர்டர் அண்டர் ரூல் நம்பர் 2 or 3, the court may commit him to the civil prison. சிவில் ஜெயிலில் கொண்டு வைக்கணும். எது வரைக்கும்? until the decision of the suit. இந்த வழக்கு முடிந்த வரைக்கும் அங்கே வச்சிரு. எதுக்காக வைக்கும்? அவன் தப்பிச்சு போகிறாங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அவர் வந்து ஐயா அவர் ஊரை விட்டு போகிறாரு, நீதிமன்றத்தினுடைய அதிகாரிகளை விட்டு வெளியே போகிறாருங்கிறதுனால, அப்போ நீ போனாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு ஷூரிட்டியை கொடுத்துருவோம், இங்கே உள்ள ஆளை கொண்டு வா, இல்லாட்டா ப்ராப்பர்ட்டியை கொண்டு வான்னு கேட்காங்க. இவனால் பணமும் கட்ட முடியலை, ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டியும் கொடுக்க முடியலை, ஒரு ஷூரிட்டியும் கொடுக்க முடியலை. அப்படிங்கிற பொசிஷனில் அவனை என்ன செய்ய போகிறான், ஜெயிலில் வைக்கான் கேஸ் முடிந்த வரைக்கும். ஆர் த வேர் த டிகிரி இஸ் பாஸ்ட் அகேன்ஸ்ட் த டிஃபெண்டன்ட் அண்டில் த டிகிரி இஸ் சாட்டிஸ்ஃபைட். கேஸில் வச்சுருக்கோம், கேஸ் எழுதாது அண்டில் த டெசிஷன் ஆஃப் த சூட். இந்த சூட்டில் ஒரு டிகிரி ஆகிட்டு இவனுக்கு அகெயின்ஸ்டான்னா டில் த டிகிரி இஸ் சாட்டிஸ்ஃபைட். அந்த டிகிரி பாஸ் ஆகி அது எக்ஸிக்யூஷன் முடிந்த வரைக்கும் உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் பின்னாலே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நோ பர்சன் ஷால் பி டீடைன்ட் இன் பிரிசன் அண்டர் திஸ் ரூல் இன் எனி கேஸ் ஃபார் நாட் லாங்கர் தான் 6 months.
ரொம்ப மேக்ஸிமமாக உன்னை பிடிச்சி உள்ளே வைக்கணும்னா 6 மாதம் தான் வைக்கலாம். ஆர் நாட் லாங்கர் than 6 weeks when the amount of subject matter does not exceed 50 rupees. இது அந்த காலத்தில் 1908 எழுதுன 50 ரூபா. 50 ரூபாய்க்கு குறைஞ்ச ஒரு கேஸுக்காக நீ நீதிமன்றத்தில் கொண்டு போய் இவனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சேன்னா 6 வாரம் வச்சுக்கோ அப்படிங்கிற. அதுக்கு இப்போ ஒரு வேல்யூவே இல்லை. No person shall be detained in person under this rule after he has complied with the such order. அவர் ஆர்டரை சரி நான் கேட்டுக்கிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்தேன், செக்யூரிட்டியை கொடுத்துட்டேன்னா வெளியே விட்டுறேன். இதுதான் அரெஸ்ட்டை பற்றி. இனி அட்டாச்மெண்ட்டு பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட்டு. அட்டாச்மெண்ட்னா என்ன? அதனால் பாதிப்பு தான் இருக்கா? டிஃபெண்டண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை. அட்டாச் பண்ணியாச்சுன்னா அவரை விற்க முடியாது. அப்படி விற்றாச்சுன்னா வாங்கினவர் அதுக்கு பாதிப்படைஞ்சது வாங்குவார், பாதிப்போட தான் வாங்குவார். அதனால் நாட் டு கிரியேட் எனி ரைட்டு, டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட். அட்டாச்மெண்ட் கொடுக்கறனால யாருக்கும் எதுவும் உரிமை வருதா? ஒருத்தருக்கு உரிமை வரல. இட் ஒன்லி டிசேபிள்ஸ் தி ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் டு கிரியேட் எனி என்கம்பரன்ஸ். இதன் மீது ஏதாவது ஒரு வில்லங்கத்தை நீ ஏற்படுத்தாமல் இருக்கணும். அதுதான் அட்டாச்மெண்ட். டிகிரி பாஸ் பண்ணும்போது பிளைன்டிஃபுக்கு அந்த சொத்து இருக்கும். அவர் கேஸ் நடத்திக்கிட்டே இருப்பார். இவர் சொத்தை விற்று பணமாக்கி எங்கேயோ யார் கையிலையும் வாங்கி வச்சுருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையை இல்லாமக்கிறதுக்காக அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் வருது. இது ஒரு ரைட்டை கிரியேட் பண்ணல அப்படின்னு எஸ் நூர்தீன் வர்சஸ் திரு வெங்கட ரெட்டியார் அப்படிங்கிற கேஸு 1996. இது ஒரு புதிய உரிமைகளை ஒன்றும் உருவாக்கலை. ஒரு ஆளை நீ சொத்தை விற்காத, நீ அப்படியே வச்சுருக்கணும்னு கண்டிஷன் போடும், அவ்வளோதான் அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக சொல்லுதாங்க நூர்தீன் வர்சஸ் திரு வெங்கட ரெட்டியாருங்க. இதில் இது அட்டாச்மெண்ட்டுக்கு நிறைய கேஸுகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேட்ரு, டிஸ்பியூட்டட் மேட்ரு. வேற ஒரு கேஸில் சர்தார் கோவிந்தராவ் மகாதிக் வர்சஸ் தேவி சகாய் அப்படிங்கிற கேஸு. அட்டாச்மெண்ட்டு பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதான்? இட் கிவ்ஸ் எ அஷூரன்ஸ் த பிளைன்டிஃப். அதாவது நீதிமன்றம் உனக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கினால் அங்கே டிகிரி பாஸ் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதுக்கு ஒரு அஷூரன்ஸ் தான் கொடுக்காங்க. ஒரு டெம்பரரி இன்ஜெக்ஷனுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், டெம்பரரி இன்ஜெக்ஷன் என்னது? இது ரெண்டுமே பிளைன்டிஃபோட இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கத்தான் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன் வந்து போத் த ப்ரொவிஷன் இன் டு கிவ் ப்ரொடெக்டிவ் கவர் டு த ப்ரொடெக்ஷன். டிஸ்டிங்ஷன் வந்து நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கான்டம்ப்ளேட்டட் அண்டர் த ப்ரொவிஷன் இருக்கு. டெம்பரரி இன்ஜெக்ஷன் ப்ரிவெண்ட் த ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் பீயிங் டெல்ட் வித் எனி சச் மேனர் இன் எனி வே ப்ரிஜுடிஷியல் டு த பேனர். இவருடைய டெம்பரரி இன்ஜெக்ஷன்னா ஒரு தடை உத்தரவு. இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வேலைகளை நீ செய்யாத அப்படின்னு சொல்லுவதுக்காக தான் அதை இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். இது ஆர்டர் 39 ரூல் 1 அதை சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லுதோம்? ஒரு அட்டாச்மெண்ட்டுன்னா நீ விற்காத அப்படின்னு ஆர்டர் 38 ரூல் 5 பேச போகிறோம். இன்ஜெக்ஷனை சொல்லுது நீ இந்த வேலையில் செய்யக்கூடாது. ஒரு நிலங்கிடக்கு, நிலத்தில் கல் குவாரி, டிஸ்பியூட்டட் கல் குவாரி. இந்த கேஸ் முடியுங்குள்ள கல் குவாரிக்கு வேலையே இல்லாமல் போயிடும். இவன் கல் குவாரி என்னுடைய கல் குவாரின்னு கேட்காங்க. அவர் கல்லை எடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா 2 வருஷம் கேஸ் முடியல, ஒன்றும் வராது. அந்த அசட்டோடைய வேல்யூ டிமினிஷ் ஆகிரும். அவன் கேஸு ஜெயிச்சு வரும்போது என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் imminent risk of the property in dispute in the suit being wasted by certain acts of the respondent. அந்த டிஃபெண்டன்ட் செய்த சில வேலைகளின் காரணமாக சொத்தினுடைய மதிப்பு இழக்கப்படும் அப்படின்னு தெரியும் போது இந்த மாதிரி செயல்களை நீ செய்யாதன்னு அங்கே டெம்பரரி இன்ஜெக்ஷன், இடைக்கால தடை உத்தரவை கொடுக்கும். இது வந்து அட்டாச்மெண்ட். இடைக்காலம் என்ன செய்தோம்? சொத்தை நீ விற்காத அப்படின்னு வைக்க. இதுதான் ரெண்டுக்குள்ள பேசிக் டிஃபரன்ஸ். அது சொத்து வந்து அழிக்கப்படும்னு ஒரு எதிர்பார்ப்புல இந்த செயல்களை செய்யாதன்னு இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். இங்க நீ சொத்தை வித்துறாத அப்படின்னு இங்க சொல்லுவோம். ஒரு பிரபா சுரானா வெர்சஸ் ஜெய்தீப் ஹெல்சிவா அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட்டு எப்போ வருதுன்னா இட் பிகம்ஸ் இந்த லேட்டர் ஸ்டேஜில் வரும்.
ஆரம்பத்திலே அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இவன் கேஸே எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு லெவல் வரும்போது லேட்டர் பார்ட்டில் எக்ஸிக்யூஷனுக்கு போகும்போது அங்கே சொத்து இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு ஃபைனாலிட்டி வரும்போது அது கொஞ்சம் முன்னால் கொடுக்கறது தான் இது. பிரைமரி ஆப்ஜெக்ட் இஸ் டு செக்யூர் த பெட்டிஷனர் அகேன்ஸ்ட் த ரெஸ்பாண்டன்ட் ஃப்ரம் டிஸ்போசிங் ஆர் ரிமூவிங் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பிரபா சுரானா வர்சஸ் ஜெய் ஹல்வாசி அங்கே கேஸில் சொல்லுவோம். ஒரு பழைய கேஸை 1951 பிரேம்ராஜ் முந்த்ரா வெர்சஸ் முகமது மனேக் ஹாசி அப்படிங்கிற ஒரு கேஸ். இது ரொம்ப நீளமாக எல்லாமே இதில் கவர் ஆகுது. ஆர்டர் அண்டர் ஆர்டர் 38 ரூல் 5(6) கேன் ஒன்லி பி இஷ்யூட் இஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ் எக்ஸிஸ்ட். அந்த ரூலில் சொல்லக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்க, இல்லாமல் இருந்தால் அந்த ஆர்டரை கொடுக்காதீங்க. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கா இல்லையாங்க, இட்ஸ் எ கொஷன் ஆஃப் ஃபேக்ட். அந்தந்த வழக்குகளின் தன்மையை பொறுத்தது அது அப்படிங்கிறத ரெண்டாவதாக சொல்லலாம். மூணாவது, the court would not be justified in issuing an order for attachment before security. அது செக்யூரிட்டியை கொடுக்கவோ ஆர்டர் கொடுக்கதோ ஜஸ்ட் பிகாஸ் இதனால் அவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால கொடுக்காதீங்க. இப்போ அட்டாச்மெண்ட்டு பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு கொடுத்தா என்ன, மேக்சிமம் அவன் அந்த வீடை இடத்த விற்கக்கூடாது. இதனால் அவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? டிஃபெண்டண்ட்டுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. வழக்கு முடிந்த வரைக்கும் நீ வீடை விற்கக்கூடாதுன்னா சரின்னு உட்காந்துருக்க போகிற, அதனால் அவனுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி அதுக்காக நீங்கள் கொடுக்காதீங்க. அங்கே சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத மூணாவதாக சொல்லுவான். நாலாவது, அஃபிடேவிட்டு கொடுக்கிங்க, அதெல்லாம் வேகாக இருக்கக்கூடாது, ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் வரணும். அஃபிடேவிட்டில் அவனுக்கு உண்மையாக அல்லது எந்த நம்பிக்கையின் பேரில் அவன் இந்த அஃபிடேவிட்டை கொடுக்கான், அது எங்கேருந்து சோர்ஸ் வருது, இதெல்லாம் அஃபிடேவிட்டில் காட்டணும். சும்மா அஞ்சாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மியர் அலகேஷன், ஐயா அவன் விற்க போகிறான் நீ அட்டாச்மெண்ட் கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்காதீங்க. பர்டிகுலர்ஸ் மஸ்ட் பி ஸ்டேட்டட். அந்த விஷயங்கள்லாம் சொன்னால் தான் கொடுக்க முடியும். ஆறாவது, தேர் இஸ் நோ ரூல் த டிரான்சாக்ஷன் பிஃபோர் சூட் கனாட் பி டேக்கன் இன்டு அக்ட். இந்த டிரான்சாக்ஷன் பிஃபோர் த சூட்டை எடுக்க முடியாதுன்னு ரூல் ஒன்றும் இல்லை. பட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் மஸ்ட் பி டு ப்ரிவெண்ட் ஃபியூச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் அலினேஷன். அந்த பழைய கேஸ் முடியறதுக்கு முன்னால் உள்ள வழக்குகளை ட்ரான்ஸ்ஃபர்களை நீ எடுக்கக்கூடாதுன்னு ரூல் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கு கடன் கொடுத்துருக்காங்கன்னா பேங்க்கில் கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னால் நிறைய ஃபார்மாலிட்டிஸ், அதை என்பிஏன்னு மார்க் பண்ணுவான், அதை நோட்டீஸ் விடுவாங்க. இவன் இந்த என்பிஏன்னு மார்க் பண்ண உடனே சொத்துக்களை யார் யார் பேருக்கோ எழுதி வச்சுருந்தாங்க. அதை நம்ம அப்படியே டிஸ்ரிகார்ட் பண்ண முடியாது. தேர் இஸ் நோ ரூல் தட் டிரான்சாக்ஷன் பிஃபோர் சூட் cannot be taken into consideration. அதையும் கூட எடுத்துக்கலான்னு இருந்தால் கூட அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது என்னதுன்னு சொன்னால் ஒன்லி ஃபார் ஃபியூச்சர் அலினேஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் ஒன்லி அ ஸ்மால் போர்ஷன் பிலாங்கிங் டு த டிஃபெண்டன்ட் இஸ் டிஸ்போஸ்டு. 40 ஏக்கர் வச்சுருக்கையில் ஒரு அரை ஏக்கர் விற்றுட்டாருங்கனால உடனே அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்காதீங்க. எட்டாவது, மியர் ஃபேக்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நாட் எனஃப். நோபடி கேன் பி ப்ரிவெண்டட் ஃப்ரம் டீலிங் வித் ப்ராப்பர்ட்டி சிம்ப்ளி பிகாஸ் சூட் இஸ் ஃபைல்டு. அவன் சொத்து அவனை விற்கிறதுக்கு உரிமை இருக்குது, இவன் ஏதோ ஒரு வழக்கு போட்டதுனால நீ சொத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. தேர் மஸ்ட் பி அடிஷ்னல் கிரவுண்ட். இன்னென்ன காரணங்களுக்காக இவர் என்னை ஏமாற்ற போகிறாரு, என் சொத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக டிகிரி வரும்போது வரமாட்டார் அப்படிங்கிறத சொல்லணும். அவன் சொத்தை விற்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீதிமன்றம் அதில் தலையிட வேண்டாம். எப்போ தலையிடணும்? இந்த டிகிரி வரும்போது எக்ஸிக்யூஷனுக்கு ஒன்றுமே இல்லாமாக்கிற மாதிரி தொடச்சி வச்சுருவான் அப்படின்னு பொசிஷன் வரும்போது தான் வரணும். அதுதான் இந்த இதில் சொல்லுவாங்க, டு எக்ஸாமின் த சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், draw an inference as to whether he is about to dispose the property. சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாருங்கங்க மாதிரி அவனுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன இருக்குது, அவன் இவ்வளவு கடன் வாங்கி வச்சுருக்கான் அல்லது அவன் பிஸ்னஸ் லாஸில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. 9வது, இன்சால்வெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஃபைனான்சியல் எம்பராஸ்மெண்ட் ரெலவெண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் பட் நாட் சஃபிஷியன்ட். அது மட்டுமே போதுமானதாக இருக்காது.
அவன் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கான், ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்கான், அவன் பிஸ்னஸ் லாஸில் இருக்குது, அதெல்லாம் வந்து அதை சொல்லாதீங்க. அது ரெலவெண்ட் எடுத்துக்கிட்டாலும் பட் நாட் சஃபிஷியன்ட். பிஸ்னஸ் ரன்னிங், அவன் கடையில் வியாபாரமே இல்லை, சீக்கிரம் பூட்டிகிட்டு போயிடுவான், அதனால் அட்டாச்மெண்ட்னா கிடையாது. பிஸ்னஸ் ஹாஸ் பீன் க்ளோஸ்ட் ஆர் த டர்ன் ஓவர் ஹாஸ் டிமினிஷ்ட் இஸ் நாட் எனஃப். இங்கே எல்லாம் என்ன சஃபிஷியன்ட் ப்ரூஃப் கொடுங்கங்கிறதுக்காக தான் வரிசையாக சொல்லுவாங்க. வேர் த டிஃபெண்டன்ட் ஸ்டார்ட்ஸ் டிஸ்போசிங் ஆஃப் இஸ் ப்ராப்பர்ட்டி ஒன் பை ஒன் இமிடியேட்லி அப்பான் கெட்டிங் நோட்டீஸ் ஆஃப் தி பிளைன்டிஃப் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் அங்கே கொடுக்கலாம். மியர் ரிமூவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நாட் எனஃப், பட் சடன்லி ஹி பிகின்ஸ் ரிமூவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு. அடுத்தது டிஃபெண்டன்ட் இன் சூட் அண்டர் நோ லைபிலிட்டி டு டேக் ஸ்பெஷல் கேர் இன் அட்மினிஸ்ட்ரிங் ஹிஸ் அஃபர். இவன் சொத்துக்கு அகைன்ஸ்டாக போயிருக்கும்போது அந்த சொத்தெல்லாம் நல்லா பாதுகாக்க மாட்டேங்காருங்கிறத நீங்கள் வந்து சொல்ல முடியாது. there is no liability to take any special care. Mere neglect or suffering execution by other creditors not a reason. வேற ஒரு கிரெடிட்டார் அவன் ஏற்கனவே டிகிரி வாங்கியிருக்க அதை துட்டை வாங்கிட்டு போயிட்டான், எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நாட் ஏ ரீசன். சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அட் ஏ கிராஸ் அண்டர் வேல்யூ பினாமி டிரான்சாக்ஷன் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிடலாம் அப்படிங்கதான் இதை பொதுவான விதியாக சொல்லியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத பொதுவாக பார்த்துருக்கோம். இனிமேல் தான் ரூலை பார்க்க போகிறோம். ரூல் 5.6 சொல்லுது, டிஃபெண்டன்ட் called upon to furnish security for production of property, order to give security or deposit value. இங்கேயும் என்ன செய்தோம், அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னால் நீ டெபாசிட் வேல்யூ கொடுக்கும். இதுக்கு முன்னால் செக்யூரிட்டின்னு பார்த்தது அந்த டிஃபெண்டன்ட் வராமல் போயிடுவார், ஊரை விட்டு போயிடுவார், அப்படிங்கையில் நீ செக்யூரிட்டி தான் அப்படின்னு கேட்கும். இங்கே வந்து அவன் செக்யூரிட்டி இல்லாமக்கிடுவான் அப்படிங்கிற சூழ்நிலைக்காக இங்கே கொடுக்கும். At any stage of a suit under the following condition, court may direct the defendant within the time to be fixed either furnish security, அது அமௌண்ட் சொல்லியிருக்காங்க, to produce at the place or disposal of the court. The value of same or such portions thereof may be sufficient to satisfy the degree or to appear and show cause why he should not furnish security. செக்யூரிட்டியை கொடு அல்லது நேராக வந்து நீ ஏன் நான் செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இது எப்போ இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கலாம்னா, சச் ஆர்டர் மே பி பாஸ்ட் எப்போ, பை அஃபிடவிட் ஆர் அதர்வைஸ் த டிஃபெண்டன்ட் இன்டென்ட் டு அப்ஸ்ட்ரக்ட் ஆர் டிலே த எக்ஸிக்யூஷன், அபவுட் டு டிஸ்போஸ் த ஹோல் ப்ராப்பர்ட்டி, அபவுட் டு ரிமூவ் த ஹோல் ப்ராப்பர்ட்டி லோக்கல் லிமிட்லேருந்து. இப்படி உள்ள சூழ்நிலையில் பிளைன்டிஃப் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து கேட்காரு. ரூல் நம்பர் 5 சப் ரூல் நம்பர் 2ல சொல்லுதாங்க, ஸ்பெசிஃபை த ப்ராப்பர்ட்டி. நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டி அதனுடைய என்ன வேல்யூ அப்படிங்கிறத சொல்லணும். த பிளைன்டிஃப் ஷால் ஸ்பெசிஃபை த ப்ராப்பர்ட்டி ரிக்வயர்ட் டு பி அட்டாச்ட் அண்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ thereof. இது ஒன்று. 3வது ரூலில் என்ன சொல்லுவாங்க, கண்டிஷனல் அட்டாச்மெண்ட். In the order, the court may also direct the conditional attachment of the whole of any of the portion of the property. Conditional attachmentனா அவனுக்கு நோட்டீஸே கொடுக்கலாம் அட்டாச்மெண்ட்டாக, அதுக்கு பிறகு அவனை கூப்பிட்டு கேட்டுட்டு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும் அல்லது இல்லைன்னு ஆக்கலாம். அதாவது ரொம்ப அர்ஜென்ட் கேஸுகளில் அவன் உடனே விற்க போகிறான், நாளைக்கு சேல்ரின்னா இன்றைக்கி ஒரு வந்து கோர்ட்டில் வந்து கேட்குற, ஐயா நாளைக்கு அவன் அட்வான்ஸ் வாங்கிட்டான் விற்க போகிறான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு கேட்கறதுக்குள்ளே அது சேல் முடிஞ்சு போகும். அப்படி உள்ள சூழ்நிலை எ நோட்டீஸ் இஸ் நாட் நெசசரி. ஆப்பர்ச்சுனிட்டி லைஸ் வித் த டிஃபெண்டன்ட் டு ஷோ காஸ் அகேன்ஸ்ட் த அட்டாச்மெண்ட். இட் இஸ் ஒன்லி ஆஃப்டர் டிஃபெண்டன்ட் ஹாஸ் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைனல் அட்டாச்மெண்ட். இது வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கறத கண்டிஷனல் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. பிளைன்டிஃபுக்கு தெரியுது அந்த ஆள் பணத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டார், ஒரு மாதத்துக்குள்ளே எழுதி கொடுக்காங்காரு, உடனே ஓடி வந்து கோர்ட்டில் கொடுக்கும்போது சரி ஒரு அட்டாச்மெண்ட்டு கண்டிஷன் அட்டாச்மெண்ட்டு அவன் வந்தான்னா கேட்டுட்டு அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. இது வந்து இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட். ஒரிசா ஹைகோர்ட்டு சஹீட் வர்சஸ் தெஹராஸ் ஹஸ்னா அப்படிங்கிறத சொல்லுவான். இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட். will be operative during the intervening period between the issuance of notice and between the
appearance of the defendant தான் இருக்கும். If the order of attachment is made without complying the provision of subrule 1, such attachment shall be void. இந்த ரூல் படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ரூல் நம்பர் 5ல் சொல்லுபடி இல்லைன்னா அது வாய்டு அப்படின்னு இதில் 4வது சப் ரூலில் சொல்லுவாங்க. 1வது ரூல் படி இல்லைன்னா அது அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னு. ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ராமன் டெக் ப்ராசஸ் இன்ஜினியரிங் வர்சஸ் சோலங்கி ட்ரேடர்ஸ். இது ஒரு டிராஸ்டிக் பவர். ஒருவனுடைய சொத்தை விற்காத அப்படின்னு சொல்லுது. அதனால் ஷுட் நாட் பி யூஸ்டு மெக்கானிக்கலி ஆர் மியர்லி ஃபார் ஆஸ்கிங். கேட்டான், அதனால் கொடுத்தேன், அதனால் அவனுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லையா, அவன் சொத்தை ஒன்றும் நம்ம ஒன்றும் எடுக்கலை விற்கலை, அவனை என்ன சொல்லுதான் விற்காதான்னு சொல்லுதான், அவ்வளோதானே, அதனால் அப்படின்னு இல்லை. இது டிராஸ்டிக் ரூலு, பவரு, எக்ஸ்ட்ராடினரி பவரு, பார்த்து உபயோகிங்க அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. அதை விட இன்னொன்று அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, த பர்பஸ் ஆஃப் ஆர்டர் 38 ரூல் 5 இஸ் நாட் டு கன்வெர்ட் அன் அன்செக்யூர்டு டெட் இன்டு எ செக்யூர்ட் டெட். இந்த அட்டாச்மெண்ட் வச்சு அவனை ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து விற்கிறதுக்காகன்னு இல்லை. எனி அட்டெம்ப்ட் பை எ பிளைன்டிஃப் டு யூட்டிலைஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டர் 38 ரூல் 5 as a leverage for coercing the defendant to settle the suit claim should be discouraged. இது அட்டாச்மெண்ட் வழியாக அவனுடைய ஒரு அன்செக்யூர்டு கிரெடிட்டார் ஒரு செக்யூர்டு கிரெடிட்டாராக மாறிடுறார். கோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்த அன்னைக்கு அதை அட்டாச் பண்ணி பத்திரமா வைங்க, நான் டிகிரி வாங்கினோன்னு அதை விற்று எடுத்துக்கிட்டுதான்னு இல்லை. அதுதான் ராமன் டெக் கம்பெனியில் ராமன் டெக் அண்ட் ப்ராசஸ் அதில் சொல்லுவாங்க. இனி ரூல் நம்பர் 6, அட்டாச்மெண்ட் வேர் காஸ்ட் நாட் ஷோன் ஆர் செக்யூரிட்டி நாட் ஃபர்னிச்டு. இப்போ என்ன சொன்னோம், அவனை கூப்பிட்டு உனக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும், நீ விற்க போகிறான்னு சொல்லுது, அதனால் செக்யூரிட்டி கொடுன்னு. அவர் என்ன காரணம்னு சொல்லலை, வரலன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 5ல் என்ன கேட்கும், நம்ம ஷூரிட்டி ரூல் நம்பர் 5ல் at any stage the following court may direct the defendant within the time fixed it to furnish security. நம்ம அட்டாச்மெண்ட்டுக்கு ரூல் நம்பர் 5ல் போகல, அதில் இல்லைங்கும் போது அட்டாச்மெண்ட் வருது. where the defendant fails to show cause why he should not furnish security or fails to furnish the security required within the time fixed by the court may order the property specified. அப்போ அவர் காரணங்களும் சொல்லலை, செக்யூரிட்டியும் தரலாங்கும்போது என்ன செய்யலாம், நீதிமன்றம் மே ஆர்டர் த ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபைட் தேர் ஆஃப், அதை as appears sufficient to satisfy any degree which may be passed in the suit. ஆனால் ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டோம், அவர் வேர் த டிஃபெண்டன்ட் ஷோஸ் சச் காஸ் ஆர் ஃபர்னிச்சர் செக்யூரிட்டி, அந்த ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் திரும்ப எடுத்துக்கிடுங்க அப்படின்னு ரூல் நம்பர் 6ல் சொல்லலாம். ரூல் நம்பர் 7, மோட் ஆஃப் மேக்கிங் அட்டாச்மெண்ட். சேவ் as otherwise expressly provide, the attachment shall be made in the manner provided for the attachment of property in execution of a degree. எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி செப்பரேட் ஆர்டர் இருக்குது, அதில் என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்கோமோ அதை அப்படியே இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு அதில் செக்ஷன் 136லையும் சொல்லுவாங்க. அதில் ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு ராஜேந்தர் சிங் வர்சஸ் ராம்தர் சிங் கேஸில் சொல்லுவாங்க. அதில் 36ல் என்ன சொல்லுவாங்கன்னா, the order of attachment should be sent to the district court which is having supervisory jurisdiction கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஒன்லி ப்ரொசீஜரல். இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுனால அட்டாச்மெண்ட் ஆர்டர் தப்பாகாதுங்கிறது அதில் சொல்லுவாங்க. இனி ரூல் நம்பர் 8, அட்ஜுடிகேஷன் ஆஃப் கிளைம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அட்டாச்டு பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். இது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம், அந்த ப்ராப்பர்ட்டி இவனுடையதெல்லாம் என்னுடையதுன்னு வேற ஒரு வருவான், அது ஈபியில் வரும்போது வரும். இவன் சொத்து வாங்கியிருப்பான், அண்ணனும் தம்பிக்கும் ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், இவங்க போய் அங்கே போய் நிற்பாங்க, அல்லது இஷ்யூஸ் வரும், அப்ஜெக்ஷன் கிளைமு வரும். அது கிரிமினல் ப்ரொசீஜருக்குள்ளே இதே ப்ரொசீஜர் வருது. அங்கேயும் ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி வந்தான்னா அவங்க அதை நீதிமன்றத்தில் என்ன செய்யணும், அதை அவன் கிளைமை கேட்டுட்டு ஒரு முடிவை சொல்லணும், இல்லாட்ட கிளைமை கேட்டுட்டு முடிவை சொல்லாமல்
உனக்கு உரிமையில் டிஸ்பியூட் இருக்குது, உங்கள் 2 பேருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக, நீ அதை சிவில் கோர்ட்டில் போய் முடிவு பண்ணிட்டு வான்னு கையை காட்டி விட்டுருவாங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில். இங்கேயும் அதே மாதிரி தான் ரூல் நம்பர் 8 சொல்லுவாங்க. வேர் எனி கிளைம் இஸ் ப்ரிஃபர்ட் டு ப்ராப்பர்ட்டி அட்டாச்டு பிஃபோர் ஜட்மெண்ட், such claim shall be adjudicated upon in the manner provided for the adjudication of claim to property attached to execution. இதே மாதிரி எக்ஸிக்யூஷன் வரையில் வேற ஒருத்தர் வந்து கிளைம் கொடுக்காரு, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் அட்டாச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த மேட்ரு அங்கே டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே இதைத்தான் இங்கேயும் இது அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட்லேயும் அதே ரூலு தான் வருது. இன்னும் ஒரு 3 ஆர்டர் இருக்குது. அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட்டு ரூல் நம்பர் 9, ரிமூவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் வென் செக்யூரிட்டி ஃபர்னிச்சர்டு ஆர் சூட் இஸ் டிஸ்மிஸ்டு. இப்போ அட்டாச்மெண்ட் எப்போ போகுது வெளியே? வென் த சூட் இஸ் டிஸ்மிஸ்டு. சூட்டு டிஸ்மிஸ் ஆனால் அட்டாச்மெண்ட்டு போயிடுது. அல்லது டிஃபெண்டன்ட் வந்து செக்யூரிட்டி கொடுக்காரு, அந்த காஸ்ட் ஃபார் அட்டாச்மெண்ட்டை கொடுத்தாருன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரூல் நம்பர் 9. ரூல் 10, அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் நாட் டு அஃபெக்ட் ரைட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நாட் பார் டிகிரி ஹோல்டர் ஃப்ரம் அப்ளைங் ஃபார் சேல். அட்டாச்மெண்ட் ஆஃப் ரைட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் ஷேல் நாட் அஃபெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் நாட் பார்ட்டிஸ் டு த சூட். அடுத்தவனுடைய உரிமை அது பாதிக்கதில்லை, எக்ஸிஸ்டிங் ப்ரையர் டு த அட்டாச்மெண்ட். அவன் ஏற்கனவே வேற ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த உரிமையை பாதிக்காது. ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் ப்ரையர் டு தி அட்டாச்மெண்ட்டு பாதிப்பதில்லை. அதே மாதிரி வேற ஒருத்தர் டிகிரி வாங்கி வச்சுருக்காரு இதே ப்ராப்பர்ட்டிக்கு, இவன் அட்டாச்மெண்ட் வாங்கி வச்சுருக்கான், அதுக்கு முன்னாலேயே அவன் டிகிரி வாங்கிட்டான், அதை இது பாதிக்காது. ஷால் நாட் பார் எனி பர்சன் ஹோல்டிங் எ டிகிரி அகென்ஸ்ட் த டிஃபெண்டன்ட் ஃப்ரம் அப்ளையிங் ஃபார் த சேல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணதுக்கு அவர் கொடுக்கலாம், அப்ளிகேஷன் கொடுக்கலாம், அதை சேல் பண்ணி எடுக்கலாம். அவருடைய ரைட்டு ஃபஸ்ட்டு ரைட்டு, ஏன்னா அது டிகிரியை வாங்கிட்டோம். ப்ராப்பர்ட்டி அட்டாச்சு பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் நாட் டு பி ரீஅட்டாச்டு ஆன் இன் எக்ஸிக்யூஷன் டிகிரி. நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, தீர்ப்பாயிட்டு பிளைன்டிஃப் சைடில் ஆயிருக்கு, எக்ஸிக்யூஷனுக்கு போகணும், அங்கே திரும்ப ஒரு அட்டாச்மெண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம், ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட் கண்டினியூஸ். இதே பொசிஷன் அங்கேயும் வருது அப்படின்னு. ப்ரொவிஷன் அப்ளிகபிள் டு அட்டாச்மெண்ட்டு, எக்ஸிக்யூஷனில் என்னெல்லாம் ப்ரொவிஷன் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் இங்கேயும் பொருந்தும் அப்படின்னு. நோ ரிவைவல் அட்டாச்மெண்ட் when the suit is restored. ஒரு சூட்டு கொடுத்து அதில் டிஃபெண்டன்ட் வரல, டிஸ்மிஸ் ஆகிட்டு, டிஃபெண்டன்ட் டிஸ்மிஸ் ஆகிட்டு வரலன்னு டிஸ்மிஸ் ஆகிட்டு அப்படின்னா அட்டாச்மெண்ட் அது கண்டினியூஸாக இல்லை. அவர் என்ன செய்யணும், திரும்ப ஒரு தடவை தான் கொடுக்கணும். த ஆர்டர் ஆஃப் த டிஸ்மிசல் ஆஃப் சூட் ஃபார் டிஃபால்ட் ஹாஸ் பீன் செட் அசைட், சூட் ஹாஸ் பீன் ரெஸ்டோர்டு. அப்படி உள்ள சமயத்தில் இந்த அட்டாச்மெண்ட்டு ரிவைவல் ஆகலை. நீங்கள் வேணுமானா இன்னொரு அப்ளிகேஷன் கொடுத்து இன்னொரு அட்டாச்மெண்ட்டு தான் வாங்கணும். 12 அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. 13 ஸ்மால் கோஸ் கோர்ட்டு நாட் டு அட்டாச் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. இம்மூவல் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணதுக்கு ஸ்மால் காசஸ் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. கொஞ்சம் நீளமாக போயிட்டு 40 நிமிஷம், வழக்கமாக ஒரு 30 நிமிஷத்தில் எப்படியும் ஒரு பிரேக் வரும், இதில் கேப் இல்லை. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இல்லை அடுத்தது போ. 11 provision applicable to attachment. The provision of this code applicable to attachment made in execution applied to a attachment made before judgment which contains after judgment by virtue of provision 11. Execution petition கொடுத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் அங்கே வருது. அந்த அட்டாச்மெண்ட்டு அதே ரூலு இங்கேயும் வரும். இது ஏன் இங்கேயும் வருதுங்கிறதுக்கு 11A என்ன சொல்லுவாங்க, ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்தா அது டிகிரி முடிஞ்ச பிறகும் அது கண்டினியூ ஆகுது. அது கண்டினியூ ஆகுதுனால அதே ரூலு இங்கே இந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு ரூல் நம்பர் 11லையும் சொல்லுவாங்க. ரூல் நம்பர் 11லையும் அதே தான் சொல்லுவாங்க. ரூல் நம்பர் 11ல் என்ன சொல்லுதோம், ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாச்சுங்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட் பிஃபோர் அட்டாச்மெண்ட் எடுத்தது
கேன்சல் ஆகலை, இட் கண்டினியூஸ். Where the property is under attachment, degree is subsequently passed, it shall not be necessary upon application of execution a reattachment. முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் ஜட்ஜ்மெண்ட் பிஃபோர் அட்டாச்மெண்ட் வருது. சப்சக்வெண்ட்டாக என்ன ஆகுது, எக்ஸிக்யூஷன். நார்மல் கோர்ஸில் எக்ஸிக்யூஷன் போகையில் அங்கே ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து அட்டாச்மெண்ட்டு வேணும், அவன் வித்துறாமல் இருக்கணும், பிடிச்சி வைக்கணும். இது தேவையில்லை, இது அங்கேயும் வருது. அப்படிங்கிறத 11 சொல்லுவாங்க. 11(7) சொல்லுவாங்க. 11 அது சொன்னதுனால அதே ரூலு இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத 11(7) சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, அட்டாச்மெண்ட்டு கண்டினியூஸ். நீ டிகிரி கொடுத்தீங்களா, டிகிரி இபி கொடுத்தீங்களா, ரெண்டுக்கும் ஒன்றும் இல்லை. அதே அட்டாச்மெண்ட்டு டில் ரியலைசேஷன் ஆஃப் தி மணி கண்டினியூ ஆகும். அதாவது டிகிரி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண உடனே இந்த அட்டாச்மெண்ட்டு வேலிடிட்டி போயிடுதுன்னு இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவன் பிளைன்டிஃபுக்கு ஃபேவராக விழுந்திருக்குங்கிறதுனால அங்கே டிகிரி போகும்போது இன்னொரு அட்டாச்மெண்ட் ரீஅட்டாச்மெண்ட்டு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இனி ஆர்டர் 39 டெம்பரரி இன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்லாக்யூட்டரி ஆர்டர்ஸை பார்க்க போகிறோம். இது வழக்கு நடக்கும்போது நடுவில் இடைக்காலமாக சில விஷயங்களை அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு இருக்கலாம். அதுக்காக இந்த உத்தரவுகளை போடுவாங்க. ஒன்று, இதனுடைய பர்பஸ்ஸு வழக்கு வரும்போது என்ன பொசிஷனில் இருந்ததோ அதே பொசிஷனில் அந்த சொத்துக்களை அப்படியே வச்சுருக்கணும். டு ப்ரிசர்வ் ஆர் ரெஸ்டோர் த ஸ்டேட்டஸ் கோ ஆஃப் த லாஸ்ட் நான் கண்டஸ்டட் ஸ்டேட். டிஸ்பியூட்டு வருவதுக்கு முன்னால் அந்த சொத்துக்கள் என்ன நிலையில் இருந்ததோ என்ன பொசிஷனில் இருந்ததோ அதே ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறதுக்காக இந்த நம்ம ஆர்டரை போடுவோம். நீ இதை செய்யாதா, இப்படியே வச்சிரு அப்படின்னு. ஆர் டு கம்பல் த அன்டூயிங் ஆஃப் தோஸ் ஆக்ட்ஸ் தட் ஹவ் பீன் இல்லீகலி டன் ஆர் த ரிஸ்டோஷன் ஆஃப் தட் விச் வில் பி ராங்ஃபுல்லி டேக்கன் அப்படின்னு சில இது தவறாக செய்திருந்தாங்கன்னா அதை மாற்றணுங்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு தோரப் கவாஸ்ஜி வார்டன் வர்சஸ் கூமி சொராப் வார்டன்க கேஸில் 1990 கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப 3 தான். அது எப்போ தான் நீங்கள் இன்டர்லாக்யூட்டரி இதில் கொடுக்கையில் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்க முடியுங்க. இல்லை, த பிளைன்டிஃப் ஹஸ் எ ஸ்ட்ராங் கேஸ். அவன் பேப்பரை பார்த்தாலே தெரியுது இவனை ரொம்ப அவன் கஷ்டப்படுத்தியிருக்கான், அவனை நிறுத்தி வைக்கணுங்க டிஃபெண்டன்ட் அப்படின்னு பார்க்கையில் வரலாம். பிரிமா ஃபேசி நார்மலி ரிக்வயர்ட் ஃபார் எ ப்ரோஹிபிட்டரி செக்ட். அதாவது இட் ஷால் பி எ ஹையர் ஸ்டாண்டர்ட் தேன் பிரிமா ஃபேசி கேஸ். பிரிமா ஃபேசி அப்படின்னு சொன்னால் முகமதிப்பில் ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லுவான் தமிழில். பார்த்தாலே ஆமாம் இதில் ஒரு வழக்கு இருக்குது, இவன் செய்தது தப்பு தான், எதிர்பார்த்து செய்தது தப்பு தான் தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் வழக்கை கையில் எடுக்க முடியும். இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், டிஸ்மிஸல் அட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜிலேயே வழக்கை கீழே வச்சிட போகிறோம். வழக்கை கையில் எடுக்கும்போது என்ன வரணும், பார்த்தா ஒரு வழக்கு இருக்க மாதிரி தெரியுது, ஒரு டிஸ்பியூட் இருக்குது, இவன் சொல்லுவதில் கொஞ்சம் நியாயம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தால் தான் வழக்கு எடுக்க போகிறோம். அந்த பிரிமா ஃபேசி இல்லை ஒரு கேஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், எஃபெக்ட்டு அந்த கேஸ் இல்லை அப்படின்னு வெளியே விட போகிறோம். இந்த மாதிரி ஒரு இடைக்கால ஒரு உத்தரவு வேணும்னு கேட்டாங்கன்னா அவனுக்கு அந்த லெவலை விட கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ராங் கேஸாக இருக்கணும். இட் ஷால் பி எ ஹையர் ஸ்டாண்டர்ட் தேன் பிரிமா ஃபேசி கேஸ். இது 1வது கண்டிஷன். 2வது கண்டிஷன், it is necessary to prevent irreparable or serious injury which cannot be compensated in terms of money. பணம் கொடுத்து இவனுடைய நஷ்டத்தை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு இடைக்காலம் ஒரு இதை கொடுத்து அங்கே நிறுத்தி வைக்கலாம். ஒரு குறுக்க சோரை கட்டிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு இவனுக்கு இன்கன்வீனியன்ஸு, இவன் பக்கம் நல்ல கேஸ் இருக்க மாதிரி தெரியுது, அப்போ சுவரை கட்டாது, இதோட நிறுத்திக்கோ, இல்லை கெட்டின சுவரை இடிச்சிரு, என் தீர்ப்புக்கு வந்த பிறகு நீ செய்யுங்கிறதுக்கு இடைக்காலத்தாரை உத்தரவு நம்ம கொடுப்போம். 3வது கண்டிஷன், பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஒன் சீக்கிங் சச் இவர். அதாவது வழக்குன்னு பார்க்கும்போது இவன் வழக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான வழக்காக இருக்குது அப்படின்னு அதை பார்க்கலாம். அப்படி பார்த்தா தான் நீங்கள் அந்த கொடுக்க முடியும் அப்படின்னு 3 கண்டிஷனை சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அதாவது ஸ்ட்ராங்கான கேஸ் இருக்கணும், இதை நான் இந்த உத்தரவை கொடுக்கலன்னா அவனுக்கு சீரியஸ் இர்ரெப்பரபிள்
லாஸ் வரும் அல்லது இன்ஜுரி வரும், அதை பணத்தால் நாளைக்கு சரி லாஸ் இன்ஜுரி வந்தால் பரவாயில்ல, கடைசியாக கேஸு முடியும் போது அவனுக்கு ஒரு டேமேஜை கொடுத்துருதேன் அப்படின்னு நினச்சா கொடுக்க வேண்டாம். பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னால் அதை இவன் பக்கத்தில், அதாவது 2 பேருக்கும் கன்வீனியன்ட்டு நிறைய இடங்களில் வரும். பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தராசு தட்டில் தூக்கி பார்க்கணும். நான் இதை கொடுத்தால் இவருக்கு கன்வீனியன்ஸ், இவருக்கு இன்கன்வீனியன்ஸு, என்ன போர்ஷன் பார்க்கையில் இது கன்வீனியன்ஸு, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸு ஒரு ஆள் வகையில் வரணும். அடுத்தவனுக்கு இப்போது இவருக்கு நமக்கு ஒரு உத்தரவு கொடுக்கும், இவனுக்கு கன்வீனியன்ஸ். இப்போ இவருக்கு கன்வீனியன்ஸ்னால் இன்னொருக்கு இன்கன்வீனியன்ஸ். இவன் கன்வீனியன்ஸினுடைய அளவு அவனுடைய இன்கன்வீனியன்ஸ் அளவையும் பார்க்கணும் நீதிமன்றம். ஒரு சுவரை கெட்ட விட்டுட்டோம் அப்படின்னா இவர் போகவே முடியாது, இவருக்கு இன்கன்வீனியன்ஸ் அதிகம் இருக்கும். அப்போ இவர் உத்தரவு காரணமாக இவருக்கு கன்வீனியன்ஸ் வருது. அதே சமயத்தில் அவனுடைய இன்கன்வீனியன்ஸை பார்க்கணும். அப்போ கன்வீனியன்ஸையும் இன்கன்வீனியன்ஸையும் பார்க்கறது தான் பேலன்ஸ் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ். ஒரு ஆளுக்கு ஒரு 10% கன்வீனியன்ஸ் வர்றதுக்காக வேற ஒருத்தரை 80% இன்கன்வீனியன்ஸுக்கு தள்ள முடியுமா? அதுக்காக தான் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும். இவனுக்கு இவ்வளோதான் இன்கன்வீனியன்ஸு, கொஞ்சம் கரை தான் இவனுக்கு, அதனால் அவனுக்கு 20% இன்கன்வீனியன்ஸ், இவனுக்கு 40% கன்வீனியன்னா கொடுப்பாங்க. அதான் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லுது. நீதிமன்ற தீர்ப்புகளில் இந்த மாதிரி உத்தரவு கொடுக்கும்போது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸை பார்க்கணும். பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸை பார்த்துட்டு தான் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ப்ரைமா பேசி கேஸ் வேணுங்கிறது எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. வேற ஒரு ஹைகோர்ட்டில் கூட பஞ்சாப் ஹரியானாவில் சொல்லுவாங்க, ப்ரைமா ஃபேசி கேஸ் மீன்ஸ் that he has a case which is not liable to thrown at the outside but which requires to be given consideration. சம்மரி ரிஜெக்ஷனில் வராத கேஸுகள் ஸ்ட்ராங்கான கேஸுகள் அதில் வைக்காங்க அப்படிங்க. இனி டெம்பரரி இன்ஜெக்ஷனை பற்றி என்ன சொல்லுது, ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கேசஸ் இன் விச் டெம்பரரி இன்ஜெக்ஷன் மே பி கிராண்டட், எங்கெல்லாம் டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அதில் சொல்லலாம். The court may by order grant temporary injunction where it any suit it is proved to be affidavit or otherwise that any party in property in dispute in a suit is in danger of being wasted, damaged, alienated by any party to the suit or wrongfully sold in execution of a degree. ஒரு ப்ராப்பர்ட்டி அது நான் இப்படியே விட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ, நான் ஏற்கனவே சொன்னேன் கல்லுக்குவாரி கதை, அந்த மாதிரி விட்டிங்கன்னா இட் வில் பி வேஸ்டட், டேமேஜ்டு ஆர் அலினேட்டட் டு எனி பார்ட்டி டு த சூட்டு. அவன் எப்படியாவது ஏதாவது செய்திருவாங்க அப்படின்னு, பிள்ளைகளுக்கு கொடுத்துருவான், யாருன்னா செய்திருவான் அந்த மாதிரி, அல்லது ராங்ஃபுல்லி சோல்டு இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ டிகிரி, அந்த டிகிரிக்கு இந்த ப்ராப்பர்ட்டியே கொடுத்துருக்க மாட்டான், ராங்ஃபுல்லி சோல்டு. இவன் மார்க்கேஜ் வாங்கி வச்சுருப்பான், அவன் ஒன்றுமே இருந்திருக்காது, அவன் கையில் கொடுப்பான். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இவனுடைய இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுமானால் அங்கே நீங்கள் போய் கேட்கலாம், ப்ராப்பர்ட்டி இன் டிஸ்பியூட்டு சம்பந்தமானது. டேஞ்சர் ஆஃப் பீயிங் வேஸ்டட், டேமேஜ்டு, இது 1. 2வது, த டிஃபெண்டன்ட் த்ரெட்டன்ஸ் இன்டென்ஸ் டு ரிமூவ் ஆர் டிஸ்போஸ் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி வித் எ வியூ டு டீஃப்ராடிங் ஹிஸ் கிரெடிட்டர்ஸ். நான் வித்துருவேன்னு அவரே சொல்லுதாருங்கிறது 2வது கண்டிஷனாக வைக்காங்க. டிஃபெண்டன்ட் த்ரெட்டன்ஸ் இன்டென்ஸ் to remove or dispose the property. 3வது, the defendant threatens to dispose the plaintiff or otherwise cause injury to the plaintiff in relation to the property in dispute. அவன் பயமுறுத்துதான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 3 கண்டிஷன். இது எல்லாமே த்ரெட்டன், டிஸ்போசஸ் அல்லது சேல் அப்படிங்கிறத ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக தான் வரும். The court may by order grant temporary injunction to restrain such act, make such other order for the purpose of staying and preventing the wasting and damaging, alienation of sale, removal, disposition of the property. அப்போ ப்ராப்பர்ட்டியை என்னமும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கலாம். Or otherwise causing injury to the plaintiff in relation to any property in dispute in the suit as the court things fit. அல்லது வழக்கு சம்பந்தமான அந்த ப்ராப்பர்ட்டியில்
ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவு கொடுக்கலாம். until the disposal of the suit or until further order. அப்போ ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்காகவும் அவரை பிளைண்டிஃபை தொந்தரவு பண்ணாதா, இல்லாட்ட இந்த சொத்தை நீ வேஸ்ட் பண்ணாதா, டேமேஜ் பண்ணாதா அப்படிங்கிறத கொடுக்காங்க. ரூல் நம்பர் 2, இன்ஜெக்ஷன் டு ரெஸ்ட்ரெயின் ரெப்படிஷன் ஆர் கண்டினியூஷன் ஆஃப் பிரீச். ஒருவன் பிரீச் போகும்போது அதை நீ தொடர்ந்து செய்யாமல் இருக்க செய்ததுக்காக சொல்லுது. இன் எனி சூட் ஃபார் ரெஸ்ட்ரெயினிங் த டிஃபெண்டன்ட் ஃப்ரம் கமிட்டிங் எ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் or other injury of any kind, whether compensation is claimed in the suit or not. ஒரு கான்ட்ராக்டில் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது, அது ரெப்படிஷனாக இல்லாமல் இருக்க நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணலாம். The plaintiff may apply to the court for a temporary injunction to restrain the defendant from committing the breach of contract or injury complained upon, or any breach of contract or injury of a like kind arising out of the same contract or relating to the same property or right. The plaintiff may apply at any time after the commencement of the suit and either before or after the judgment. ஒரு breach of contract வருது, அதுக்கு எதிராக நீங்கள் போய் கோர்ட்டில் வழக்கு தொடருதீங்க. In any suit restraining the defendant from committing a breach of contract or other injury of any kind, whether compensation is claimed or not. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி தரேன்னு கான்ட்ராக்ட் எழுதிட்டாரு, சேல் அக்ரிமெண்ட் எழுதியிருக்காரு, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க போகிறார். நம்ம என்ன செய்தோம், நீதிமன்றத்துக்கு போகிறோம், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட தான் விற்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவர் விற்க அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, விற்க போகிறாரு, அல்லது விற்கிறதுக்கு விலை பேசிக்கிட்டு இருக்கார். அங்கே என்ன இன்ஜெக்ஷன் வாங்கலாங்கிறத ரூல் நம்பர் 2 சொல்லும். இன் எனி சூட் ஃபார் ரெஸ்ட்ரெயினிங் த டிஃபெண்டன்ட் ஃப்ரம் கமிட்டிங் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு எதிரான ஒரு வழக்கு, அல்லது அதர் இன்ஜுரி ஆஃப் எனி கைண்ட், அல்லது வேறு டேமேஜஸ் ஆகக்கூடியது. நம்ம இடத்துல அவன் ஏதோ செய்துக்கிட்டு இருக்கான், அதனால் நமக்கு பாதிப்பு வருது. பக்கத்து வீட்டில் கழிவு நீரை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். எனி இன்ஜுரி ஆஃப் எனி கைண்ட், வெதர் காம்பன்சேஷன் கிளைம்ட் ஆர் நாட். த பிளைண்டிஃப் மே அப்ளை டு த கோர்ட் டெம்பரரி இன்ஜெக்ஷன் ரெஸ்ட்ரெயின் த டிஃபெண்டன்ட் ஃப்ரம் கமிட்டிங் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் இன்ஜுரி கம்ப்ளைண்ட் அப்பான். இந்த வழக்கு முடிந்த வரைக்கும் இந்த இடத்துல அவன் இந்த கழிவு நீரை விடக்கூடாது, உத்தரவு வாங்கலாம். ஆர் எனி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் த லைக் கைண்ட், அதே மாதிரியாக வேறு மாதிரியாக வராமல் இருக்கவும் நீங்கள் அங்கே வாங்கலாம். கழிவு நீர் தானே விடக்கூடாதுன்னு சொன்னால், நான் கொஞ்சம் குப்பையை கொண்டு வா அதில் தட்டுவேன். பக்கத்து இடம் அவன் இடமா இருக்கும், கழிவு நீரை வேணும்னே கொண்டு வந்து இவனுக்கு நியூசன்ஸாக இருக்கிறது கொடுப்பாங்க. அது இன்ஜுரி டு தி இன்ஜுரி கம்ப்ளைண்ட் அப்பான் ஆர் த லைக் கைண்ட் அரைசிங் அவுட் ஆஃப் த சேம் கான்ட்ராக்ட் ஆர் ரிலேட்டிங் டு த சேம் ப்ராப்பர்ட்டி ஆர் ரைட். அதே மாதிரியான வேறு விதமான செயல்களையும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு வாங்கலாம். த பிளைண்டிஃப் மே அப்ளை எனி டைம் ஆஃப்டர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த சூட் அண்ட் எய்தர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட். த கோர்ட் மே ஆர்டர் கிராண்ட் சச் இன்ஜெக்ஷன் ஆர் சச் டேர்ம்ஸ் அஸ் த டியூரேஷன் ஆஃப் த இன்ஜெக்ஷன் கீப்பிங் ஆன் அக்கவுண்ட் கிவிங் செக்யூரிட்டி ஆர் அதர்வைஸ். எப்போ வாங்கலாம் அப்படின்னா, அட் எனி டைம் ஆஃப்டர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த சூட் எய்தர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகும் கூட வாங்கலாம். இது ரூல் நம்பர் 2. இதை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இந்த ரெண்டையும் இன்றைக்கி டைம் ஆகிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இதில் ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க.